ஒரு ஐடியா கொடுக்குறேன். யாராலையும் டெய்லியும் சாப்பிடவே முடியாது. உங்க அம்மா அப்பா வச்சு செக் பண்ணுங்க. பிளான் இருக்கு. அது என்ன பிளான்னா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சு என்ன செய்யலாம்னு பார்க்கலாமா? வெயிட் பண்ணுங்க, நான் போய் எங்க அம்மாட்ட கேட்க போறேன். என்னென்ன நட்ஸ் வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு போலாம். ஆல்மண்ட், முந்திரி பருப்பு, 2 விதமான திராட்சை, பேரிச்சம்பழம், பாதம். இது இந்த பாதம் வந்து மாடத்தீலையும் கிடைக்குது. அங்க இதை போய் தூக்கிட்டு அம்மாட்ட போய் கேட்கலாம். அம்மா, இந்த நட்ஸ் எங்களால சாப்பிட முடியல, இதை வச்சு ஏதாவது புதுசா செஞ்சு தரீங்களா? கண்டிப்பா. என்னென்ன நட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு பார்க்குறேன். எல்லா நட்ஸும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஓகே, இதை வச்சு ஒரு ஸ்மால் லட்டு பண்ணி தரவா? லட்டா? ஆமா. சரி, செய்யணும் ப்ளீஸ். அப்ப நீங்க செய்யுங்கம்மா, நான் வீடியோ எடுக்கவா? ஓகே. அதுக்கு ஃபர்ஸ்ட் நட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோமே. ஃபர்ஸ்ட் நம்ம பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தில் இருக்கிற கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். நம்ம எடுத்திருக்க எல்லா நட்ஸையும் விட பேரிச்சம்பழம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம லட்டு பிடிக்கும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எதுக்கு மிக்ஸி ஓபன் பண்றீங்க? இந்த பேரிச்சம்பழத்தெல்லாம் மிக்ஸியில போட்டு ஒரு அரைப்பு விட்டுக்கலாம். பேரிச்சம்பழத்தை அரைச்சாச்சு. அடுத்து ஆல்மண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாதாம், அடுத்து திராட்சை, முந்திரி எல்லாம் சேர்க்கலாம். இதை ஃபர்ஸ்ட் லைட்டா ஒரு blend பண்ணிக்கலாம். 1-2 பாருங்க, அரைச்சாச்சு நல்லா. அடுத்து முந்திரியும் இதே மாதிரி அரைச்சு எடுத்துருவோம். முந்திரி திராட்சை அதே மாதிரி அரைச்சுக்கணுமா? முந்திரியை இதே மாதிரி அரைச்சு, முந்திரி பவுடர். திராட்சை முழுசா வேணும்னா நீங்க முழுசா போட்டுக்கலாம். இதையும் அரைச்சாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. நட்ஸ் போதுமா, இன்னும் ஏதாவது சேர்க்கலாமாமா? இன்னும் உங்ககிட்ட பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி உங்ககிட்ட வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். நம்ம கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ, அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் இதை ஏன் அரைச்சு போடுறோம் அப்படின்னா, பேரிச்சம்பழம் அரைச்சு போடும்போது தான் லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது ரொம்ப ஈஸியா இருக்கும் போலயே. ஆமா. இப்போ இது நல்லா கலரி விட்டு கையில லட்டு பிடிப்பீங்களா? ஆமா. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம தண்ணியோ வேற எதுவுமே நம்ம சேர்த்த போறது இல்ல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டா நெய் சேர்த்து பிடிக்கலாம். இது பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கு போலயே. உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா லைட்டா அந்த கையில நெய் சேர்த்து உருண்டை பிடிக்கலாம். நெய் பிடிக்கலனா சேர்க்க வேணாமா? நெய் பிடிக்கலனா நீங்க வந்து கையிலேயே, அது பேரிச்சம்பழம் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது.
இப்போ நான் லைட்டாக கையில் வந்து நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுட்டோம்னா நம்ம கை ஜூஸியா இருக்கு. அது எப்படி நெய் ஃப்ரீசர்ல வச்சா மட்டும் கட்டியா இருக்கு? இன்னும் கொஞ்சம் லைட்டாக நெய் விட்டுக்கிறேன். நாம் நெய் சேர்த்து உருண்டை பிடிக்கிறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்துறது கொஞ்சம் டைம் ஆகும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக சேர்த்துக்கலாம். நல்லா பேரிச்சம்பழம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இப்படி வந்து நம்ம நல்லா உருண்டையாக வந்துடும். நம்ம நல்லா உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் உடனே வந்து நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம சின்ன சின்னதாக லட்டு பிடிச்சிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பீசஸ் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து லட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் அரைச்சி போட்டிருக்கிறதுனால ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி எல்லா லட்டுவும் பிடிச்சிக்கலாம். நான் சின்ன சின்ன சைஸாக பிடிச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் இவங்க சாப்பிட மாட்டாங்க, பாதி சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுருவாங்கல்ல. அதனால் குட்டி குட்டியாக இருந்தால் ஒரு உருண்டையை கரெக்டாக எடுத்து சாப்பிடுவாங்க. இப்படி நம்ம உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் இதுலேயும் கொஞ்சம் நெய் சேர்த்து பிடிச்சிக்கலாம். நான் நெய் அதிகமாக சேர்க்கலை. இப்படி 2 கை யூஸ் பண்ணியும் நான் அழுத்தம் கொடுத்து நம்ம உருட்டியும் வச்சுக்கலாம். நாம் இப்படி 2 கையை வச்சு அழுத்தம் கொடுத்து உருட்டுறதுனால ரொம்ப ஷைனிங்காக சாஃப்டாகவும் இருக்கும். இந்த லட்டு வெளியவே வச்சு நம்ம டெய்லியும் சாப்பிட்லாம். இல்லை அதிகமாக செஞ்சுருந்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் பாதி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லட்டில் நம்ம செய்யும் போது நம்ம கை ஈரமோ இல்லை லைட்டாக தண்ணியோ படாமல் கேர்ஃபுல்லாக செஞ்சோன்னா கெட்டு போகாது. அப்படின்னு சொல்லாம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்க வயிறு நம்பும், ஹெல்த்தியாவும் இருக்கும், உங்க பேரண்ட்ஸுக்கும் ஹாப்பியா இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 1 தான் சாப்பிடணும், டெய்லியும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்